இந்த வீடியோல நம்ம 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.3ல 4th சம் பார்க்கறோம். சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப क्वेश्चन பாருங்க. 3x - 2 concurrent to 0 module 11 னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 0 இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வருவோம். கான்கரண்ட்க்கு இந்த சைடு கொண்டு வருவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 0 எந்த பக்கம் போனாலும் அதோட வேல்யூ என்ன ஆக போகுது பாருங்க. 0 போட்டனால இந்த வேல்யூ மாறப்போதா? ஒண்ணு கிடையாது. இந்த ஸ்டெப் போடணும் கூட அவசியம் கிடையாது. 0 இந்த சைடு கொண்டு வர்றோம் அப்படின்றத சும்மா காமிச்சிருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப் பாருங்க, அதே தான் கிடைக்கும். 3x - 2 இதுல இருந்து -0 பண்ணனால வேல்யூ மாறப்போதா? ஒண்ணு கிடையாது. சும்மா நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்காக 0 அப்படின்றத காமிச்சிருக்காங்க. நம்மளும் 0 -0 காமிச்சு அடுத்த ஸ்டெப்ல ஒண்ணும் பண்ணல, அந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதுதான் சம். இந்த சம்ல உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய சம் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ மாடியூல் 11 அப்படின்னாலே இந்த சைடு இந்த டேர்ம் வந்து என்னவா இருக்கும்? 11ஓட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். ஓகே, சரி, 11ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் என்ன? இந்த சைடு நம்ம எழுதிக்கலாமா? 11ஓட மல்டிபிள்ஸ்ன்றது என்னது? 11th டேபிள் தான். ஒன்னு 11 இருக்கணும், இல்லாட்டி 22, இல்லாட்டி 33, 44, 55 அப்படியே போய்கிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா. ஓகே, இதுதானே 11ஓட மல்டிபிள்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ 3x இருக்கு இல்லையா? எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ்ல ஏதோ ஒண்ணு ஆன்சரா கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நம்பர் தானே கொடுக்க போறோம் எக்ஸுக்கு. சோ ஃபர்ஸ்ட் 11ஐயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாருங்களேன், 3x - 2 இந்த டேர்ம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல 11 நமக்கு ஆன்சரா வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டேர்ம் வந்து என்னவா இருக்கணும்? 13 இருக்கணும். 13ல இருந்து 2 மைனஸ் பண்ணாதான் 11 கிடைக்கும். சோ 13க்கு வரணும் அப்படின்னா இப்ப 3யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 30ன்றது கிடைக்கும்? ஒரு நம்பர் கிடையாது. பாருங்க, 3யோட 2 மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும். 3யோட 3 மல்டிப்ளை பண்ணா 9. 3யோட 4 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். 13 கிடைக்காது. இப்போ 3யோட 4 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். 12ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 10. 10 அப்படிங்கிறது 11ஓட மல்டிபிளா? கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ நம்ம மல்டிபிள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப 11ன்றது வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, இந்த எக்ஸுக்கு 4 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 12 வந்துச்சு. 12ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 10 வருது. 10 வந்து இந்த 11ஓட மல்டிபிள் கிடையாது. சோ இது வர்றதுக்குரிய சான்ஸும் கிடையாது. ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? 22 கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் இப்போ இந்த பக்கம் 22 வரணும் அப்படின்னா பாருங்க, இப்போ நமக்கு 22 வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த டேர்ம் வந்து 22வா வரணும். ஓகே, 22வா கிடைக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து என்னவா இருக்கணும்? ஏன்னா இந்த நம்பர்ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 22 கிடைக்கணும். அப்ப இந்த நம்பர் என்னவா இருக்கணும்? 24 இருக்கணும். 24ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 22 கிடைக்கும். இந்த 22 அப்படிங்கிறது 11ஓட மல்டிபிளா இருக்கும். அப்ப இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, அப்ப நமக்கு என்ன நம்பர் வேணும்? இப்ப நமக்கு என்ன நம்பர் வேணும்? இந்த இடத்துல 24 வேணும். இங்க என்ன இருக்கு? 3x இருக்கு. பாருங்க, இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ 3x = 24. நான் எக்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும் அப்படின்னா 24 3ஆல டிவைட் பண்ணணும். அப்ப என் 3 24. ஓகே, 8 3s are 24. அப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா இந்த இடம் 24 வரும். எக்ஸுக்கு 8 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும். பாருங்க, 3 × 8 - 2. எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம்? 8. அப்ப 24 - 2 = 22. 22 அப்படிங்கிறது இந்த மல்டிபிள், அதாவது நமக்கு 11ஓட மல்டிபிள். சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டா வரும். அப்ப நம்ம என்ன நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? இங்க எக்ஸுக்கு வந்து 8 அப்படிங்கிற நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்.
இந்த ரஃப் ஒர்க் காலத்துல நீங்களா செஞ்சு பார்க்கணும். அப்ப இப்ப பாருங்க 3 into 8 வந்து 24. 24ல இருந்து 2 மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 24ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 22. 22 அப்படிங்கிறது இந்த 11ஓட மல்டிபிள். சோ நம்ம செஞ்ச ஆன்சர் கரெக்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்தோன்னு நம்ம வந்து ஒன்னா எக்ஸுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்றோம், 2 சப்ஸ்டியூட் பண்றோம், 3 சப்ஸ்டியூட் பண்றோம்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட், எக்ஸாம் டைம். அப்ப நம்ம எப்படி ஷார்ட்கட்டா தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பா இந்த டேர்ம் வந்து 11ஓட மல்டிபிள் தான் வரணும் அப்படின்ட்டு மல்டிபிள் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, 11, 22, 33 இதுல ஏதோ ஒண்ணுதான் வரும். சோ அப்ப 11ஆ வருதா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, 11 வரணும்னா என்ன கண்டிஷன் பண்ணோம்? இந்த இடம் வந்து 13ஆ இருக்கணும், 3xன்றது 13ஆ இருக்கணும். அப்போ 3xன்றது 13ஆ இருக்கணும்னா 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? நம்ம 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணா 12 வந்தது. 12ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 10 தான் வந்துச்சு. சோ மல்டிபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து 22 வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 22 வரணும்னா இந்த டேர்ம் 3xன்றது என்னவா இருக்கணும்? 24ஆ இருக்கணும். 24ல இருந்து 2 மைனஸ் பண்ணா ஆன்சர் 22 கிடைக்கணும். நமக்கு ஆன்சர் தான் 22 கிடைக்கணும். அப்ப 24 அப்படின்றது வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாருங்க 3x is equal to 24 அப்படின்னு போட்டு பார்த்து அடிச்சு கொடுத்து பார்த்தோம். இதெல்லாம் நம்மளோட ரஃப் ஒர்க் காலம். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும்? அடிச்சு கொடுத்து பார்த்தோம்னா 8ங்கிறது வந்துச்சு. சப்போஸ் இது வரல அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து 33க்கு ட்ரை பண்ணி இருந்திருப்போம். 22 வந்ததுனால ஓகே. இப்போ இந்த கரெக்டா 22 அப்படின்னு இந்த மல்டிபிள் வர்றதுக்கு, அதாவது 11ஓட மல்டிபிள் வர்றதுக்கு, தமிழ்ல 11ஓட 11ஓட மடங்கு வர்றதுக்கு நம்ம எக்ஸுக்கு எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம்? எக்ஸுக்கு வந்து 8 அப்படிங்கிற நம்பரை தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 8. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் அடுத்தடுத்த மல்டிபிள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 8 கமா இந்த 8 கூட இந்த மாடியூல் 11 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 11 வந்து ஆட் பண்ணணும். 8 கூட 11 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 19. 19 கூட மறுபடியும் ஒரு 11 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 30. அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்க 11 ஆட் பண்ண ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். நீங்க அதை செஞ்சு பார்க்க உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, இந்த மல்டிபிள்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் மல்டிபிள் கிடைக்குதா, செகண்ட் மல்டிபிள் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்க போறோம்.